நமது தமிழ் படைப்புகள் உலகமெல்லாம் கொண்டு சேர்க்கவும், உலகெங்கிலும் உள்ள சிறந்த அறிஞர்களின் அறிவு செறிந்த படைப்புகளை தமிழில் கொண்டு வரவும் தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு செயல்படுத்தி வருகிறது. இலக்கியம் படிப்போம், இலக்கியம் படைப்போம். பொது நூலக இயக்ககம் மற்றும் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் ஒருங்கிணைப்பில் சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா 2023 ஆண்டு முதல் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. இந்தியாவிலேயே ஒரு மாநில அரசால் நடத்தப்படும் ஒரே பன்னாட்டு புத்தக திருவிழா என்னும் பெருமை வாய்ந்த இந்நிகழ்வில் கடந்த ஈராண்டுகளில் மொத்தம் 40க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்றதுடன் 1000க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் அடிப்படையில் தமிழிலிருந்து 166 நூல்களை 32 மொழிகளில் மொழிபெயர்ப்பதற்காக மானியம் வழங்கப்பட்டுள்ளது. அவற்றில் 30 நூல்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் இன்று வெளியிடப்பட உள்ளன. பிற மொழிகளிலிருந்து தமிழுக்கு 158 நூல்கள் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு வருகிறது. தற்பொழுது நடைபெறுகின்ற 3வது சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழாவிற்கு வருகை தந்த பதிப்புலக ஆளுமைகளுக்கு கிராமிய கலை நிகழ்ச்சிகள் மற்றும் இசையுடன் கூடிய வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் 60க்கும் மேற்பட்ட நாடுகள், 100க்கும் மேற்பட்ட மொழிகள், 150க்கும் மேற்பட்ட எழுத்தாளர்கள், 200க்கும் மேற்பட்ட பதிப்பாளர்கள், மொழிபெயர்ப்பாளர்கள், இலக்கிய முகவர்களை ஒன்றிணைத்து 1000க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு ஒரு வரலாற்று சாதனை படைக்கப்பட்டுள்ளது. 80 அரங்குகளில் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆசிய கண்டங்களிலிருந்து பதிப்பாளர்கள், எழுத்தாளர்களோடு உலக அளவில் பதிப்புத்துறையில் முத்திரை பதித்து வரும் ஆப்பிரிக்க பதிப்புத்துறை கூட்டமைப்பு, பிராங்கோபோன் கூட்டமைப்பு, ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பான ஆசியான் புத்தக வெளியீட்டாளர்கள் அமைப்பு, துருக்கி புத்தக மானியக் குழு, ரியாத் பன்னாட்டு புத்தக திருவிழா, பன்னாட்டு வெளியீட்டாளர்கள் கூட்டமைப்பான IPA, எல்லைகளற்ற வெளியீட்டாளர்கள் கூட்டமைப்பு எனப்படும் பப்ளிஷர்ஸ் வித்அவுட் பார்டர்ஸ் உள்ளிட்ட அமைப்புகளின் பங்கேற்பு சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழாவின் பன்னாட்டு தன்மையை பறைசாற்றுகிறது. மதிப்புறு விருந்தினராக இத்தாலியை சேர்ந்த பொலோனியா பன்னாட்டு குழந்தைகள் புத்தக கண்காட்சி நிறுவனம் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளது. வெற்றிகரமாக நடைபெற்று வரும் 3வது சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழாவின் 3 நாள் நிகழ்வுகளில் திருக்குறள், A Book Forever, Universality of Periyar Thoughts, Trends in Publishing, Translating Dravidian Literature உள்ளிட்ட 18 தலைப்புகளில் விவாத மேடை நிகழ்வுகள் அரங்கேறின. அத்துடன் 8 பன்னாட்டு பதிப்பு அமைப்புகள் பங்கேற்ற வட்டமேசை கலந்துரையாடல்கள் நடைபெற்றுள்ளன. சென்னை நல்லா இருக்கும். சூப்பர். தமிழ் மக்கள் எனக்கு பிடிக்கும். Unforgettable event. It's a very good fellowship program. Reception is absolutely lovely. Model அமைச்சருக்கு நன்றி. And now only I know that Tamil is the oldest classical living language. It's an incredible opportunity to participate in this beautiful Chennai fellowship. I will visit again. Thank you to the Chief Minister. உலகே தமிழுக்கும் தமிழே உலகுக்கும்.